நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் இன்று காலை கத்தியால் குத்தப்பட்டு படுகாயமடைந்த மாணவர் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். வணக்கம் கண்ணன், இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம். நெல்லை மாவட்டம் சேரன்மதை பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை மகன் மணிகண்டன் இவர் சென்னையில் உள்ள சட்டக்கல்லூரியில் படித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் சொந்த ஊரான சேரன்மாதேவிக்கு வந்துள்ளார். தொடர்ந்து இன்று காலை சேரன்மாதேவி முருகன் கோயில் அருகே சென்ற போது அதே பகுதியைச் சேர்ந்த சிவராமன் மகன் மாயாண்டி என்பவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டனை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு தொடர்ந்து இன்று காலையிலிருந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மாலையில் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து சேரன்மதேவி போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயாண்டி உட்பட 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு அம்பை அருகேயுள்ள கோட்டாங்குளம் பகுதியில் சொத்து பிரச்சனை காரணமாக நடைபெற்ற கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று காலை ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்றம் அருகே ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது சட்டக்கல்லூரி மாணவர் இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி கண்ணன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.